இங்கே மேலே தெரிகிற ஃபிகரை பாருங்கள். இதில் நமக்கு 4 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு எது இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இதில் நிறைய ட்ரிக்ஸை நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். 4மே இம்ப்ராப்பராக கொடுத்துருக்கான். இங்கே இம்ப்ராப்பர்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இம்ப்ராப்பர்னா என்னென்னா நமக்கு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும், அதாவது மேலே இருக்கிற வேல்யூவையும் கீழே இருக்கிற வேல்யூவையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நியூமரேட்டர் பெரிய வேல்யூவாக இருக்குன்னா அதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க 4மே அப்படி தான் இருக்குது. அதனால இது எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் தான். இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் 15/13 கமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் 15/13 கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நியூமரேட்டர் பெருசாக இருக்குன்னா அந்த நம்பர் பெருசாக இருக்கும். அதே இடத்துல டினாமினேட்டர் பெருசாக இருந்தால் அந்த நம்பர் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லா நியூமரேட்டருமே நமக்கு சேமாக இருக்கிறதுனால டினாமினேட்டர் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ எப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டெப் மூலம் கண்டுபிடிப்போம். இதோட ஆன்சர் 15/7. எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 15 நம்ம 7 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு 7 டேபிளில் டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 2 டைம்ஸ் 14 வரும். ஸோ நமக்கு 1 ரிமைண்டர். அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா 2 1/7 எழுதலாம். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது 2 1/7 எழுதிக்கலாம். இப்போ 15/8 அதே மாதிரி நம்ம பண்ணும்போது 8 டேபிளில் நமக்கு 2 டைம்ஸ் எடுத்தோம்னா 16 வந்துடும். அப்போ நான் 1 டைம்ஸ் தான் நம்ம செக் பண்ணணும். 8 ரிமைண்டர் 7. ஸோ இதையுமே நம்ம 1 7/8 எழுத முடியும். அதே மாதிரி அடுத்து இருக்கிறதையும் சேஞ்ச் பண்ணும்போது 1 4/11 எழுதலாம். அதே மாதிரி அடுத்து இருக்கிறத பண்ணும்போது 1 2/13 எழுதலாம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கிறதுலையே ஹோல் பார்ட் அதிகமாக இருக்கிறது இதில் தான். மற்ற எல்லாத்துலேயும் நமக்கு நல்வாய்ப்பாக 1 இருக்குது. இதில் மட்டும் நமக்கு 2 இருக்குது. சப்போஸ் எல்லாத்துலேயும் 1 இருக்குன்னா நம்ம ஃப்ராக்ஷன்ஸை செக் பண்ணணும் எது பிக்கஸ்ட்னு சொல்லிட்டு. இங்கே ஹோல் பார்ட்டு நமக்கு இதில் 2 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 தான் நமக்கு கரெக்டானது. இப்போது இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா இதுவும் முன்னாடி பார்த்த மாதிரி தான் நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் தான் இருக்குது. இதில் எது லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்கான். இப்போது இதில் எது லார்ஜஸ்ட்டுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் வீடியோங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது இந்த ஃப்ராக்ஷன்ஸை நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். 7/3 அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 7 /3 பண்ணும்போது 2 டைம்ஸ் நமக்கு என்ன வந்துடும்னா 6 வந்துடும். ரிமைண்டர் 1. அப்போனா இது 2 1/3. அதே மாதிரி இதை பண்ணும்போதுமே நமக்கு என்ன வந்துடும்னா 2 1/4. அதே மாதிரி இதை பண்ணும்போதும் நமக்கு 1 5/6ன்னு வந்துடும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது நம்ம டிவைட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். அதை பற்றின ஒரு தனி வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது 1 5/6. இது ரெண்டுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா இந்த நம்பர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படின்னா இது ரெண்டும் கிடையாது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 2ல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். 1/3 ஒரு கேக்கை 3 பங்காக வெட்டுறது பெருசாக கிடைக்குமா, 4 பங்காக வெட்டுறது பெருசாக கிடைக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை டைரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போது நமக்கு ரெண்டுமே 2 ஹோல் பார்ட் வந்துருச்சு. அதனால ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால சான்சஸ் இருக்குது. 1/3னா நம்ம ஒரு பகுதியை ஒரு கிலோ கேக்கை 3ஆக வெட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 300க்கு மேலே கிடைக்கும். 300 கிராமுக்கு மேலே 330 கிராமுக்கு மேலே கிடைக்கும். அதே இடத்துல 4 பங்காக வெட்டும்போது நமக்கு 250 கிராம் தான் கிடைக்கும். அப்போ நான் இருக்கிறதுலே கம்மியாக கிடைக்கிறது இதுதான். அப்போ நான் இது கிடையாது, இதுதான் நமக்கு லார்ஜஸ்ட். ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா 7/3. இதை நம்ம வேறு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸ் 1/3க்கும் 1/4க்கும் எல்சிஎம் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இங்கே 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம், இங்கேயும் 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம், இங்கே 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம், இங்கே 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நான் 4/12 அப்புறம் 3/12. இதில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 4/12 தான் பெருசு. ஏன்னா நியூமரேட்டர் அதில் தான் பெருசாக இருக்குது. அப்போ நான் இது பெரிய நம்பர். இதை வச்சு நம்ம எது பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன் சொல்லிடலாம்.
இப்போ இந்த ஃபிகர்ல குடுத்திருக்கிற கொஸ்டின பாருங்க. இது முன்னாடி இருக்கிற மாரி இந்த கொஸ்டின் தான். ஆனா இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சீங்கன்னா 3/7 3/7 குடுத்திருக்கான்னா, நமக்கு நியூமரேட்டர்ங்கிறது டினாமினேட்டரோட சின்னதா இருக்கு. அப்படி இருந்தா இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இத எப்படி நம்ம பார்த்தோனே ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். இப்போ நீங்க இதுல என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூமரேட்டரையும், டினாமினேட்டரையும் கம்பேர் பண்றோம். இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ நம்ம எலிமினேட் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியா ஆன்சர் சொல்லிற முடியும். இப்போ நமக்கு 3, 7 இது 2யும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து 1/2 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வந்துரும்னா 1/2 வராது. நமக்கு அதிகமான வேல்யூ வரும். இத பார்த்தீங்கன்னா, நமக்கு 1/2 வரும். இத பார்க்கும்போது நமக்கு அத விட சின்ன வேல்யூவா கிடைக்கும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும். இருக்கிறதுலயே பிக்கஸ்ட்டா கிடைக்கக்கூடிய நம்பர் என்னதுன்னா, இந்த 2nd ஒன் தான். இது மூலம் நம்ம இத ஆன்சர்ஸ ஈஸியா சொல்லிற முடியும். இன்னமும் தெளிவா பண்ணணும்னா, நமக்கு வேற ஏதாவது ஒரு நம்பர் இது மாரி பக்கத்துல இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 2 நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்து எது பிக்கஸ்ட்ங்கிறத நம்ம ஆன்சர்ஸா பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நெறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.